கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 நாளாகமம் 1:7. அந்த ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆமாங்க, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார். நம்ம பெற்ற தகப்பன் தாய் இவங்க தான் நீ உனக்கு என்ன வேணும், நீ என்னத்தை விரும்புகிறன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் தேவாதி தேவன் உங்களை தேடி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறோம். சாலமோன் ராஜா தேவனுக்கு 1000 சர்வாங்க தகன பலியை இட்டது நிமித்தம் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆமாங்க, அப்போ சாலமோன் ராஜா தேவனிடத்தில் இவ்வாறு சொல்கிறார், எனக்கு சிறு வயதாக இருக்கிறதுனால இஸ்ரேல் மக்களை ஆளுவதற்கு தேவையான ஞானம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறேன். அது தேவனுக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது இந்த ஜெபம். அதனால் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, உன்னுடைய எதிரியின்றே உயிரை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டதின் நிமித்தம் உனக்கு ஞானமும் விவேகமும் தருகிறது மட்டுமல்லாமல், உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆமாங்க, நம்ம ஒன்று தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி, என் பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்தணும், என் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி பார்த்து தந்து நம்மளை மகிழ வைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் அருகே நின்றவராய், உனக்கு என்ன வேணும், நீ எதை விரும்பி கேட்கிறாய், அதை நான் தருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கருளுகிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா ஏனோ தானோன்னு இந்த வார்த்தை உங்களை தேடி வரலங்க. மிகுந்த ஜெபத்தோடு ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனிடத்தில் பெற்றவர்களாக மிகுந்த ஜெபத்தின் நிமித்தம் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகவே.